தி சன் ரைசிங் பை ஜான் டன். ஜான் டன் ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் போயட் அண்ட் ஸ்காலர், மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸுடைய ஒரு ப்ரீஎமினன்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் இந்த ஜான் டன். இவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா இவருடைய லவ் அண்ட் ரிலீஜியஸ் போயம்ஸ்க்கு ரொம்பவே ஃபேமஸ். இவருடைய 43வது வயசில் ஒரு ஆங்கிலிக்கன் ப்ரீஸ்டாக மாறி இருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறையா லவ் போயம்ஸ் ரொம்ப நிறைய எழுதியிருக்காரு. அப்புறம் ஒரு ப்ரீஸ்டாக மாறின பிறகு நிறைய ரிலீஜியஸ் போயம்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஆல்சோடைய சர்மன்ஸுமே ரொம்ப ஃபேமஸ் தான். இவர் ப்ரீஸ்டாக மாறின பிறகு நிறைய சர்மன்ஸ் கொடுத்துருக்காரு, பிரசங்கம் நிறைய வச்சுருக்காரு. அந்த பிரசங்களுக்கும் இவர் ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா இன்டெலெக்சுவலான விஷயங்களை ரொம்ப அழகாக கோர்வையாக சொல்கிறதுல ஜான் டன் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாக இருந்திருக்கார். ஓகேவா? ஸோ ஃபேமஸான போயம்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா தி கேனனைசேஷன், ரெடக்ஷன், ஃபர்பிடிங் மார்னிங், இது ரெண்டு இவருடைய ஃபேமஸான போயம்ஸ். இன்னும் நிறைய போயம்ஸை சொல்லிட்டே போகலாம். டன் ரொம்ப எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இந்த வேர்ட் ப்ளே அண்டு ரொம்ப எக்ஸ்டெண்டட் மெட்டாஃபர், கன்சீட்ஸுக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஜான் டன். இவருடைய போயம் வாசித்தாலே எனக்கு கன்சீட்ஸ் ரொம்பவே பிடிக்கும் ஜான் டன் போயம்ஸில். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை, இப்போ இந்த போயம் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு சன்ரைஸை வச்சு அவங்களுடைய ப்ரைவேட்டான அந்த இன்டிமேட் விஷயங்களுக்கெலாம் கொண்டு போய் எங்கெங்கேயோ ரொம்ப அழகாக கம்பேர் பண்ணியிருப்பார். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கன்சீட்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணல ஜான் டன் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதனால தான் இவரை மெட்டாஃபிசிக்கல் பாய்ஸுடைய ப்ரீஎமினன்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. அவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பார். இதை கொண்டு அங்கே சேர்த்துருப்பார். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி எக்ஸாம்பிள்ஸ் எழுதி வேடிக்ஷன் ஃபர்பிடிங் மார்னிங் தான். ஏன்னா ஒரு காம்பஸ் டிப்பாக அழகாக லவ்வர்ஸுடைய அந்த இதுக்கு பிரிஞ்சு போகிறதுக்கெலாம் சேர்த்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஸோ இவரை மாதிரி யோசிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் ஜான் டன். ஸோ கன்சீட்ஸை ரொம்ப மாஸ்டர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவார். தென் பன் யூஸ் பண்ணியிருப்பார். தென் எக்ஸ்டெண்ட் மெட்டாஃபர்ஸ் யூஸ் பண்ணி போயம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுல ஜான் டன் அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த சன்ரைசிங் அப்படிங்கிற இந்த போயமுடைய சம்மரியை பார்த்துடலாம். இந்த போயம் லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நான் லைன்ஸ் படி போகலை, ஜஸ்ட் சம்மரி மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு லைன்ஸ் வேணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 3 ஸ்டான்ஸாக இருக்குது இந்த போயம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சன் அட்ரஸ் பண்ணுறார். சன்ட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹே பிஸி ஓல்டு ஃபூல் அப்படின்னு சொல்லி அதை திட்டுறார். திட்டி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏன் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் லைன்லேயே அப்படி தான் கேட்குறாரு. ஏன் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற, ஹே பிஸி ஓல்டு ஃபூல், ஏன் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண, உனக்கு சென்ஸே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த விண்டோஸ் இருக்குல்ல, வீட்டில் விண்டோஸ் இருக்கும் தானே. ஸோ இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கோம், காலையில் எப்படி முழிப்போம், வெளிச்சம் வந்தது தான் முழிப்போம், கரெக்டாக? ஸோ உன் வெளிச்சம் வர்றதுனால எங்களுடைய ப்ரைவசி கெட்டு போகுது. நீ காலையில் வேக்காயிடுற, நீ வெளிச்சம் கொடுத்து எங்களை முழிக்க வைக்கிற, ஏன் இப்படி பண்ணுற? நாங்கள் எங்களுடைய இன்டிமசியை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், அந்த டைம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நீ எங்களை எழுப்பி விட்டுடுற அப்படின்னு சொல்லிட்டு சன்னு திட்டுறாரு ஜான் டன். ஓகேவா? ஸோ நீ முழிச்சு வர்றதுனால உன்னோட வெளிச்சம் பட்டு, ஜன்னலில் உன்னுடைய வெளிச்சம் பட்டு எங்களுக்கு வருது, எங்களுக்கு ஒரு வார்ம் ஃபீல் கிடைக்கிது. ஏன்னா நைட் சில்லுன்னு இருக்கும், பகலில் சூரியன் வார்ம் அந்த ஃபீல் கொடுக்கும். ஸோ உன்னுடைய வார்ம் ஃபீல் கொடுக்குறது மூலமாக எங்களுக்கு தூக்கம் கெடல, அதாவது எங்களுடைய ப்ரைவசி கெடுது, என்னுடைய இன்டிமேசி அந்த மொமெண்ட் ஸ்பாயில் ஆகுது. ஸோ ஹே ஓல்டு ஃபூல், ஏன் இப்படி பண்ணுறேன், ஏன் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இவருடைய லவ்வரோட பர்சனலாக தனியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த மொமெண்ட்டை யாருக்கு எடுக்கிறான்னா சன்க்கு எடுக்கு தான். ஸோ நைட்டில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறாரு. பகல் திடீர்னு அப்படியே அந்த சூரியன் அந்த டைம்ஸ் கூடியெல்லாம் மாற்றுது, எங்களுடைய அந்த ப்ரைவசியை கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை கம்ப்ளைண்ட் பண்ணி சூரியனை திட்டுறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்களுக்கு உன்னோட ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இருக்க முடியாது, எங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். ஸோ நீ இப்படி எங்கள் ஸ்கெடியூலை கெடுக்காத, உன் ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சன்னுக்கிட்ட அவர் சொல்கிறாரு. ஏன் லவ்வர்ஸ்லாம் உன்னோட ஸ்கெடியூலை தான் ஃபாலோ பண்ணணுமா? நீ இத்தனை மணிக்கு வருவ, நீ 6 மணிக்கு வருவ அப்படிங்கிறக்காக நாங்கள் 6 மணிக்கு உனக்கு ஏற்ற மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சன்ட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. தென் கோவமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏன் நீ வேறு எங்கேயும் போக வேண்டியதானே, வேறு யாரையும் போய் உன்னுடைய ஹார்ஷ் ரேஸ் அவங்க மேலே இது பண்ண வேண்டியதானே, ஏன் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுன்னு கேட்குறாரு. கேட்டுட்டு எத்தனையோ ஸ்கூல் பாய்ஸ் லேட்டாக போகிறாங்க, அவங்கள நீ சீக்கிரம் எழுப்பலாம், நியாயம் இருக்குது. தென் அந்த அப்ரெண்டிசஸ்லாம், அந்த ஒர்க்கு போகிற அப்ரெண்டிசஸ்லாம் அன்ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் போய் எழுப்பலாம். வேலைக்கு போய் விருப்பம் இல்லாதவங்க, தென் ஸ்கூலுக்கு லேட்டாக போகிற பசங்க, இவங்களெல்லாம் போய் எழுப்புறதை விட்டுட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாரு. தென் ஹண்டர்ஸ், கிங்கோடைய ஹண்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களெல்லாம் நீ போய் எழுப்பலாம், போய் ஹண்டிங் போங்கன்னு சொல்லி அவங்கள எழுப்பலாம். தென் ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, இவங்களை எழுப்பலாம், இவங்களெல்லாம் விட்டுட்டு அவங்க ஹார்வெஸ்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களெல்லாம் நீ எழுப்பலாம், எங்களை நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற, நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம், எங்கள் மொமெண்ட்டை என்னுடைய சன் பீம்ஸை வச்சு அந்த ரேஸை வச்சு என்னுடைய மொமெண்ட்டை ஸ்பாயில் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாரு.
தென் அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த சீசன்ஸும் எந்த இடங்களும் ட்ரூ லவ்வை என்ன பண்ணாது, அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு லாஸ்ட்டாக லவ் வந்து இந்த டைமெல்லாம் கடந்தது, லவ் இஸ் பியாண்ட் த டைம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக என் பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்டான்ஸாக ஃபுல்லாக அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, எதுக்கு நீ எங்களை டிஸ்டர்ப் பண்ணுற, நாங்கள் எங்களுடைய ப்ரைவேட்டான மூமெண்ட்டை ஷேர் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த டைமை வந்துட்டு உன்னுடைய சன் ரேஸ் அந்த விண்டோஸ் வழியாக எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ உன்னுடைய ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இருக்கணுமா, நீ காலையில் 6 மணிக்கு வருவேன், நாங்கள் இருக்க முடியாது, எங்களுடைய ப்ரைவசியை நாங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, டைம் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு எவ்வளோ பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க, அவங்கள எழுப்பி எங்களை வந்து எழுப்பாதுங்கிற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் சொல்கிறாரு. தென் செகண்ட் ஸ்டான்ஸில் என்ன கேட்குறா அப்படின்னா, நெத்தி போட்டில் அடிக்கிறார். அதாவது உன்னுடைய பீம்ஸ், அந்த சன் ரேஸ் இருக்குல்ல, அதுக்கு எதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது என்ன அவ்வளோ முக்கியமான ஒன்றா அப்படிங்கிற மாதிரி கொஷின் பண்ணுறாரு. அவ்வளோ முக்கியமான ஒன்றா, ரொம்ப எல்லோரும் பூஜிக்கிற அளவுக்கு, எல்லோரும் வர்ஷிப் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ முக்கியமான ஒன்றா உன்னுடைய சன்ரைஸ்னு சொல்லி கேட்குறாரு. நான் நினச்சா என்னுடைய கண்ணை மூடினேன் அப்படின்னா உன்னுடைய சன்ரைஸை நான் பிளாக் பண்ண முடியும். நீ அவ்வளோ பவர்ஃபுல், உன்னை வந்து எல்லாருமே மதிக்கிறாங்க, சன்னை எல்லாருமே மதிக்கிறோம் இல்லையா? ஸோ சன்னை எல்லாருமே மதிக்கிறாங்க, அவ்வளோ ஒரு ரெவரண்டான ஒரு ரேஸ் உன்னோட ரேஸ், உன்னை வந்து ரொம்ப மதிக்கிறாங்க, ஒர்ஷிப் பண்ணுறாங்க பீப்புள். ஆனால் நான் நினச்சேன் அப்படின்னா, நான் கண்ணை மூடினா உன்னால் பார்க்க முடியாது, உன்னுடைய அவ்வளோ பெரிய சன்ரைஸ், அவ்வளோ பெரிய அந்த வெளிச்சத்தை நான் பிளாக் பண்ணிடுவேன், என் கண்ணை மூடினா நான் அவனை பார்க்க மாட்டேன், நீ மறைஞ்சிருவேன், எவ்வளோ வெளிச்சமானவனாக இருந்தாலும் என் கண்ணை மூடா நீ என் கண் பார்வையிலேருந்து மறைஞ்சிருவேன்னு சொல்கிறாரு. பட் இவர் எதுக்கு கண்ணை மூட மாட்டேக்கார் அப்படின்னா, இவர் நினச்ச கண்ணை மூடி அதோடைய வெளிச்சத்தை தடுக்கலாம் இல்லையா, இவர் பார்க்காம. ஸோ நான் எதுக்கு கண்ணை மூட மாட்டேக்கேன், என்னால் முடியும், ஆனால் ஏன் மூட மாட்டேக்கேன் அப்படின்னா, நான் கண்ணை மூடும்போது என்னுடைய லவ்வர் என் சைட்லேருந்து மறைஞ்சிருவா. உனக்காக நான் கண்ணை மூடினேன், ஒன்றை பார்க்கக்கூடாது நான் கண்ணை மூடினேன் அப்படின்னா என்னால் என்னுடைய லவ்வரை பார்க்க முடியாது, அவள் எவ்வளோ அழகாக இருப்பா தெரியுமான்னு சொல்லிட்டு இப்போது தன்னுடைய லவ்வரை வர்ணிக்கிறாரு ஜான்டன். எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, ஈவன் நீயே பிளைண்ட் ஆயிடுவேன், அதாவது சன்னை சொல்கிறார், சன் நீயே பிளைண்ட் ஆயிடுவேன், ஏன்னா அவள் அவ்வளோ அழகாக இருப்பா, அவள் அவ்வளோ வெளிச்சமாக பொலிவாக இருப்பா, அவள் முன்னாடி நீயே குருடாயிருவேன், பார்த்துக்கோ, அப்போ அவள் எவ்வளோ பிரகாசமாக எவ்வளோ அழகாக இருப்பான்னு சொல்லி பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஈஸ்ட் இண்டீஸை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது வெஸ்ட் இண்டீஸில் வந்துட்டு வெல்த்து கோல்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் வெஸ்ட் இண்டீஸ், ஈஸ்ட் இண்டீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைசஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். இது எதுக்கு மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, நீ போ, அதை சன்னை சொல்கிறாரு, நீ போ வெஸ்ட் இண்டீஸ் போ அண்ட் ஈஸ்ட் இண்டீஸ் போ, அங்கே போய் ஸ்பைசஸ் அண்ட் வேல்யூபிளான வெல்த்தெல்லாம் போய் தேடிப்பார், அது எதுவுமே அங்கே இருக்காது, நீ வேணால் நாளைக்கு போய் அங்கே சன்னை சொல்கிறார், சன் கிட்ட சொல்கிறார், நீ நாளைக்கு போய் அங்கே போய் தேடிப்பார், அந்த வெல்த்து ஸ்பைசஸ் எல்லாம் அங்கே இருக்கான்னு பாரு, அங்கே எதுவுமே இருக்காது, எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பெட்டில் இருக்குது. அதாவது அவருடைய அந்த எப்படி சொல்ல அப்படின்னா, அந்த பெட்டை தான் வெல்த்தாக கன்சிடர் பண்ணுறாரு, அவருடைய லவ்வரை வெல்த்தாக கன்சிடர் பண்ணுறாரு, ஓகேவா? ஸோ அதெல்லாம் அங்கே இருக்காது, இந்த உலகத்தில் தலை சிறந்த வெல்த் எல்லாமே ஈஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸில் இருக்கிற வெல்த்தெல்லாம் அங்கங்கே இருக்காது, நாளைக்கு பேப்பர் அங்கே இருக்காது, இங்கே இருக்கும், ஏன் கூட இருக்குது வெல்த் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லவ்வரை வெல்த்தாக கன்சிடர் பண்ணுறாரு. இந்த உலகத்தோட தலை சிறந்த செல்வமே என் லவ்வர் தான், இந்த பெட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். தென் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேற்று நிறைய கிங்ஸ் நீ பார்த்துருப்ப, அந்த கிங்ஸ் எல்லாம் இன்றைக்கி இருக்காங்களான்னு போய் பாரு, உலகத்தில் நிறைய கிங்ஸ் இருக்காங்களா, அவங்களாம் இன்றைக்கி இருக்காங்களான்னு சொல்லி போய் நீ பார்த்துட்டு வா, எந்த கிங்ஸும் இப்போ இருக்க மாட்டாங்க, எல்லாம் எங்கே இருப்பாங்கன்னா இங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டை தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. லிட்ரலாக அது மீனிங் தப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவர் மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த அவருடைய பிலவட் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அவருடைய வெல்த், இந்த உலகத்திலே தலை சிறந்த வெல்த் அவங்க தான், இதுதான் இதுக்கு முன்னாடி சொன்னார். இப்போ அவர் சொல்ல வருது என்ன அப்படின்னா, கிங்ஸ்னால் பவர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா, ஒரு இடத்த ரூல் பண்ணுற அவங்களுக்கு வந்து பவர் இருக்கும். ஸோ இந்த உலகத்தை அவரை பொறுத்த வரைக்கும், ஜான் டன்னை பொறுத்த வரைக்கும் வெல்த் பவர் எல்லாமே அந்த இடம் தான், அந்த இடம் அண்ட் அவருடைய பிலவட் தான். ஸோ இங்கே தான் எல்லாமே இருக்குது, இந்த உலகத்தின் தலை சிறந்த சக்தியும் இந்த உலகத்தின் தலை சிறந்த செல்வமும் இருக்கிற இடம் இந்த இடம் தான், இந்த என்னுடைய லவ்வர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது, அவள் தான் என்னுடைய வெல்த், அவள் தான் என்னுடைய பவர், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த கிங்ஸ் எல்லாம் இங்கே இருப்பாங்கன்னா இங்கே இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை, அது லிட்ரல் மீனிங் தான், அதுவே தவிர அவருடைய பர்ஃபெக்ட் மீனிங் என்ன அப்படின்னா, எல்லா விதமான பவர், இந்த உலகத்தில் தலை சிறந்த சக்தி வெல்த் எல்லாமே இருக்கிற இடம் இதுதான், இங்கே தான் இருக்குது, இந்த பெட்டில் தான் இருக்குது, அந்த பவர் இதில் தான் இருக்குது. ஸோ அந்த மொத்த பவர் அடங்கின இடம் இதுதான். ஹோல்ட் பண்ணுறது யார், என்னுடைய லவ்வர், அவகிட்ட தான் எல்லா பவரும் இருக்குது, எங்களுடைய லவ்வுக்கிட்ட தான், அதை சொல்ல போனால் என்னுடைய லவ்வுக்கிட்ட தான் எல்லா பவரும் இருக்குது, நாங்கள் உருவாக்குன அந்த காதலில் தான் எல்லாமே இருக்குது, அது இந்த காதலை கம்பேர் பண்ணால் இந்த வெல்த்து இது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த உலகத்தை ஹோல்ட் பண்ணுற பவர் அண்ட் வெல்த் எல்லாமே இருக்கிற இடம் இங்கே தான் இருக்குது, ஏன் பிலவட் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் ஸ்டான்ஸாகவே என் பண்ணுறாரு. தென் இப்போ தேர்ட் ஸ்டான்ஸா, த ஃபைனல் ஸ்டான்ஸா, இதுவும் ரொம்ப பக்காவான ஒரு ஸ்டான்ஸா. இப்போ என்ன சொல்ல அப்படின்னா, ஷீ இஸ் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல் பிரின்சஸ் ஐ, அதாவது
இவ தான் என்னுடைய பிலவட் இருக்கா இல்லையா, இவ தான் எல்லா ஸ்டேட், எல்லா கண்ட்ரி, எல்லா கிங்டமும் என்னுடைய பிலவட் தான். அந்த பிலவட் தான் கிங்டம்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த கிங்டம் ரூல் பண்ணுற கிங் யார்? நான். என்னுடைய பிலவட் தான். அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தலை சிறந்த ராஜ்யங்களும் என்னுடைய பிலவட், என்னுடைய லவ்வர். நான் தான் அதை ஆள்றவன், நான் தான் அந்த கிங் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு எதுவுமே ஒன்றுமே கிடையாது. நத்திங் எல்சஸ். வேறு எதுவுமே எக்ஸிஸ்டே, எதுவுமே உயிரோடே இல்லை. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருக்கோம் அந்த உலகத்தில். எங்கள் லவ் மட்டும்தான் இருக்குது. எல்லா கிங்டமும் அவள் தான், அதை ஆட்சி பண்ணுறவன் நான் தான், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு பிரின்சஸ் டூ பட் பிளேயர்ஸ், அதாவது மற்ற எல்லாமே ப்ரிட்டன் தான் பண்ணுறாங்க. அவங்க பொசிஷனில் இருக்கிற மாதிரி ப்ரிட்டன் தான் பண்ணுறாங்க. எங்கள் லவ்வை கம்பேர் பண்ணால் அவங்களுடைய பொசிஷன்ஸ்லாம் ஜுஜுபி, ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தென் மற்றவங்க வந்துட்டு அவங்களுடைய ஹானர், அது நான் ஒரு அரசன் ஒரு பெருமை இருக்கும் இல்லையா, அந்த பெருமை எல்லாமே ஜஸ்ட்டு சீப், ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட்டு. அந்த வெல்த்து, சொத்து சுகம் எல்லாமே வேஸ்ட்டு. கம்பேரிங் டு அவர் லவ், எங்கள் காதலை கம்பேர் பண்ணும்போது பெரிய ஆண்மகனுடைய வீரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே ஜஸ்ட் ஒரு சீப்பான ஒரு விஷயந்தான். இப்போ சன்னை சொல்கிறார். சன், நல்லா கவனிச்சுக்கோ, நீ எங்களை கம்பேர் பண்ண நீ ஒரு பாதியில் கூட ஹாப்பியாக இல்லை, நாங்கள் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கோம், நீ ஒரு கால்வாசியில் கூட நீ ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இந்த மொத்த உலகமும் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பெட்டில் தான் இருக்குது, எங்களுடைய பெட்டில் தான் இருக்குது, நாங்கள் ஹாப்பி மொமெண்ட் ஷேர் பண்ண இந்த பெட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சன், உன்னுடைய வேலை என்ன அப்படின்னா, ஓல்டு சன் தான் மென்ஷன் பண்ணுற. ஓல்டு சன், உன்னுடைய வேலை என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷமாக இருக்குல்ல சன்னு, பல பில்லியன் நூற்றாண்டுகளாக இருக்குல்ல. ஸோ உன்னுடைய வேலை என்ன அப்படின்னா, பீப்புளுக்கு ஒரு வார்ம் கொடுக்குறது உன்னுடைய வேலை. இப்போ சன்னை பற்றி என்ன சொல்கிற அப்படின்னா, வார்ம் கொடுக்குறது தான் உன்னோட வேலை, நீ எங்களை வார்ம் பண்ணிட்ட, இந்த மொத்த உலகமும் நாங்கள் இன்டிமேசி ஷேர் பண்ண இந்த பெட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா எல்லா கிங்ஸும் அவங்களுடைய பவர் இங்கே தான் இருக்குது, வெல்த் இங்கே தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ நீ எங்களை வார்ம் பண்ணுறது மூலமாக, அதாவது அவரையும் அவருடைய லவரையும் வார்ம் பண்ணுறது மூலமாக நீ இந்த மொத்த உலகத்தையே வார்ம் பண்ணிட்ட. ஸோ நீ எங்களை மட்டும் வார்ம் பண்ணாலே போதும், வேறு யாரையும் போய் நீ தனியாக அவங்க மேலே அந்த உன்னுடைய பீம்ஸ் ரேஸை பதிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ எங்களை பார்த்து ஷைன் பண்ணால் போதும், மொத்த உலகம் என்ன ஆயிரும், ஷைன் ஆகும். மொத்த உலகமும் ஒரு வார்ம் ஃபீல் பண்ணும். ஏன்னா நீ இந்த பெட்டில் தான் மொத்த உலகமும் இருக்குது. ஸோ நீ வேறு எல்லார் மேலேயும் உன்னுடைய கதிர்களை பாய்ச்ச வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீ போய் ரெஸ்ட் எடு, எங்கள் மேலே மட்டும் உன்னுடைய பீம் அந்த வார்ம் ஃபீலை கொடுத்தேன்னா உலகமே வார்மாக ஃபீல் பண்ணும். ஏன்னா இந்த பெட்டில் தானே உலகமே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சன்னுக்கிட்ட சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஸோ எங்களை மட்டும் நீ வார்ம் பண்ணால் போன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த சன்னை போக சொல்கிறாரு. அப்புறம் லாஸ்ட் என்ன சொல்ல அப்படின்னா, திஸ் பெட் தை சென்டர் இஸ் தீஸ் வால்ஸ் தை ஸ்பியர். இப்போ இந்த பெட்டை வந்து இந்த உலகத்துக்கே சென்டர் இந்த பெட்டுன்னு அது உலகத்துங்கிறத விட இந்த யூனிவர்ஸுக்கே சென்டர் இந்த பெட்டு தான். ஓகேவா, இந்த யூனிவர்சிட்டிக்கே சென்டர் இந்த பெட்டு தான். அந்த ரூம் இருக்குல்ல, இந்த இவருடைய லவ்வரும் இவரும் இருக்கிற ரூம், அந்த ரூமுடைய வால்ஸ் தான் எதை சுற்றி இருக்கிற வால்ஸ் அப்படின்னு, இந்த சோலார் ஃபேமிலி இருக்கு இல்லையா, ஸோ அதை சுற்றி இருக்கிற வால்ஸ், அதை சுற்றி இருக்கிற பவுண்ட்ரிஸே இந்த ரூம் தான். இந்த மொத்த யூனிவர்ஸ்க்கும் சென்டராக இருக்கிறது. ஓகே, இந்த மொத்த யூனிவர்ஸ்க்கும் சென்டராக இருக்கிறது எங்களுடைய இந்த பெட்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. தி பெட் பிகம்ஸ் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். அந்த மொத்த யூனிவர்ஸ்க்கும் அவங்களுடைய பெட் ஒரு சென்டராக இருக்கிற மாதிரியும், இந்த சோலார் சிஸ்டத்துடைய பவுண்ட்ரிஸாக, இந்த சன் இருக்கக்கூடிய சோலார் சிஸ்டத்துடைய பவுண்ட்ரிஸாக இவங்களுடைய ரூம் வால்ஸ் இருக்கிறதாவும் லாஸ்ட் நிலையில் சொல்லி என் பண்ணுறாரு. இப்போ இவங்களுடைய ரூம் தான் என்டையர் வேர்ல்டுன்னு சொன்னார். அப்புறம் சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, மொத்த யூனிவர்ஸுக்கும் சென்டர் இந்த பெட்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜான் டன் வந்து அந்த இன்டிமேட் மூமெண்ட்ஸ் அவ்வளோ செரிஷ் பண்ணுறாரு இந்த போயம்ஸில். ரொம்ப ரசிச்சு இந்த போயம் எழுதியிருக்காரு ஜான் டன். அதில் வந்து அவரை பாராட்டவே செய்யலாம். எவ்வளோ பெரிய ஒரு சின்ன விஷயத்த, அவருடைய ஹாப்பி மூமெண்ட்டை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சூரியனை கேட்க ஆரம்பித்து எங்கெங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ வந்து நிப்பாட்டுறாரு இல்லையா. ஒரு நார்மல் பெட்டு, அந்த பெட்டை பாருங்கள், இந்த யூனிவர்ஸ்க்கே சென்டர் அதான் அப்படின்னு சொல்லி இந்த போயம் முடிக்கிறார். இதனால தான் ஜான் டன் இப்போ வரைக்கும் ப்ரீஎமினன்ட் அந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கார் மெட்டாஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ்க்கு. அவருடைய கன்சீட்ஸ்க்காக தான் சம்மந்தமே இல்லாத விஷயத்தை கொண்டு வந்து நம்மளே என்னப்பா இப்படி பண்ணுறான்னு சொல்லி நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணி வைக்கிறார்ல, அங்கே நிற்கிறார் ஜான் டன். ஸோ இந்த போயமோட தீம்ஸ்ன்னு பார்த்தோம்னா லவ் கான்குவஸ்ட் நேச்சர், பவர் ஆஃப் லவ் அண்ட் பேஷனை சொல்லலாம். ஸோ இவர் வந்துட்டு யூனிவர்சல் லவ் வந்து பெண்ட் பண்ணுறாரு லவ்வுக்காக. ஏன்னா சூரியன் பேச்சு கேட்காது, சூரியன் இவங்களை மட்டும் வார்ம் பண்ணிட்டு போகாது, ஆனால் லவ் இதெல்லாம் தாண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ட்ரூ லவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் டைம், நேச்சர் அண்ட் வெல்த். இதுதான் அவர் சொல்ல வர்றது. சொத்து சுகம் எதாக இருந்தாலும் ட்ரூ லவ்வுக்கு அடுத்து தான் அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இந்த போயமில் சூப்பராக சொல்லியிருக்காரு ஜான் டன்.